ஹாய் ஹலோ கிட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் சாஃப்டி ஸ்கிரிப்ட். இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஒன் ஷாட்டான வின் த லைன் கிட்னாப்ட் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஜங்குக் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. இன் சென்ஸ் அவன் எந்த விதமான மாஃபியா ஆக்டிவிட்டீஸ்குள்ளேயும் இன்வால்வ்டு கிடையாது. பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வேணுமோ அதை ஜங்குக் கிட்ட கேட்பாங்க. அண்ட் ஜங்குக் வில் சப்ளை வாட் எவர் தே டிமாண்ட் ஃபார். ஜங்குக் கிட்ட ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டா போதும், ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிருவான். அண்ட் அவன் பண்ணுற இந்த வேலைக்காக அந்த பணக்காரங்க கிட்ட இருந்து ரொம்ப லம்சம் அமௌண்ட் வாங்குவான். ஜங்குக்கோட கேரக்டரே பணம் இருந்தாதான் லைஃப், பணம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஆள், பணத்துக்காக எந்த விஷயம்னாலும் செய்வான். இவன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறனால உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பணக்காரங்க கிட்ட இவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஹோல் சவுத் கொரியாவோட போலீஸ் ஃபோர்ஸும் இவன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இவன் இவ்வளோ கிரிமினல் வேலை பார்த்தாலும் எந்த போலீஸும் இவனை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன்ஸ் அவன் கையில் இருக்கனால அவன் சொல்கிறது தான் சட்டம். ஓகேடா, இன்ட்ரடக்ஷன் ரொம்ப பெருசாக போயிட்டுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அலெக்ஸ், சொன்னதே எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்ப? அதான் என்கிட்ட சொல்லிட்டல்ல, இனி காரியம் கச்சிதமாக நடக்கும். நீ தூக்க சொன்னல அந்த பொண்ணு, அவளோட ஃபோட்டோ மட்டும் அனுப்பு. நான் என் பசங்களை வச்சு அவளோட ரொட்டீனெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, இந்த வேலை புண்ணாக்கெலாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட வேலை எந்த பொண்ணை தூக்கணுமோ அந்த பொண்ணோட ஃபோட்டோ அண்ட் நீ சொன்ன அமௌண்ட்டை கரெக்ட் டைமுக்கு கிரெடிட் பண்ணுற. அதை விட்டு எனக்கு கிளாஸு புண்ணாக்கு எடுத்துகிட்டு இருக்காத. இல்லைடான், நான் அப்படி சொல்ல வரல. அந்த பொண்ணு ரொம்ப முக்கியம், அதனால தான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொன்னேன். மித்தபடி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற லெவலுக்குலாம் நான் இன்னும் வளர்ந்து வரல. அந்த பயம் இருக்கணும். டான், கட் பண்ணிடாதீங்க. ஒரு விஷயம் மட்டும் ஃபைனலாக சொல்லணும். டான், அந்த பொண்ணை மட்டும் நீங்கள் தூக்கி உங்கள் கஸ்டடியிலே வச்சுக்கோங்க. நான் சொல்கிற வரை அந்த பொண்ணை வேற யாரோட கஸ்டடியிலையும் வச்சுக்க வேணாம். அவள் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வேற எங்கே இருந்தாலும் அவள் ஈஸியாக தப்பிச்சிருவா. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட இந்த மிஷினை கொடுத்து எல்லாருமே சொதப்பிட்டாங்க. எல்லாருக்கண்லேயும் ஈஸியாக மண்ணை தூவிட்டு அவள் தப்பிச்சு போயிடுறா. ஆனால் அவள் உங்கள் கஸ்டடியில் இருந்தானா கண்டிப்பாக தப்பிச்சு போக வாய்ப்பு இல்லை. உங்கள் விஜிலன்ஸ்லேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அதனால நான் சொல்கிற வரைக்கும் நீங்களே அவள் கூட இருந்து உங்கள் கஸ்டடியில் அவளை வச்சுக்கோங்க. அலெக்ஸ், என்ன நான் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? தலைக்கு மேலே 1008 வேலை இருக்குது. சும்மா நீ சொன்னன்றதுக்காக அந்த பொண்ணை என் கஸ்டடியிலே வச்சுட்டு அவள் பின்னாடியே என்னால் சுற்றிட்டு இருக்க முடியாது. டான், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க டான். இதுக்காக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த செகண்டே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்களோ அது மொத்தத்தையும் நான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி விட்டுடுறேன். அப்போ ஜங்குக் கடுப்பாயிட்டு, இப்போ என்ன, அவளை தூக்கிட்டு அவளை நான் என் கஸ்டடியில் வச்சிருக்கணும் நீ சொல்கிற வரைக்கும், அதானே? ஆமாம் டான். சரி, நீ அமௌண்ட் அதிகமாக கொடுக்குறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஆஃபர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கடைசியாக நான் பொண்ணை தூக்கின பிறகு ஐயோ என்கிட்ட காசு இல்லைண்ணா. டான், என் அக்கௌண்ட்டு எம்டியாக இருந்ததை நான் பார்க்கவே இல்லை. அப்படின்லாம் என்கிட்ட சீனை போட்டுட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாச்சும் நீ தில்லுமுள்ளு வேலை பார்த்த கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். கன் எடுத்து நெத்தி மேலே வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லை டான், அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது. நீங்கள் அந்த பொண்ணை மட்டும் கரெக்டாக தூக்கிடுங்க. மித்தபடி நீங்கள் சொன்ன அமௌண்ட்டு சொன்ன டேட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் நான் கிரெடிட் பண்ணி விட்டுடுறேன். நீ சொன்னபடி எந்த தப்பும் இல்லாமல் நடந்துட்டா உனக்கு நல்லது. டான், திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க டான். ப்ளீஸ் கோவப்படாதீங்க. அந்த பொண்ணை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவள் அசால்ட்டாக தப்பிச்சிருவா. சரி, நான் தான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, ஃபோனை வை. ஓகே டான் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கால் பண்ண 2 செகண்ட்ஸ்லேயே ஜங்குக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. சொல்லி 2 செகண்ட்லேயே ஃபோட்டோ அனுப்பிட்டான். இந்த பொண்ணு மேலே இவனுக்கு அப்படி என்ன கண்ணோம்? சரி, நம்ம முடிச்சு கொடுத்தா நமக்கு காசு வருது, அவ்வளோதான். அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். டேய், டான், டா, இது நம்மளோட அடுத்த டார்கெட். இந்த பொண்ணை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணணும். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை இவ எங்கே இருக்கா, எங்கெங்கே போகிறாங்கிறத ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நம்ம பசங்களில் ஒரு 10 பேர் எப்போவுமே அவளை சுற்றி இருந்துகிட்டே இருக்கணும். 1 வாரம், எப்படி ஒரே 1 வாரம்தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே அவளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என் டேபிளுக்கு வரணும். அப்படி வரலனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். டான், கோவப்படாதீங்க டான்.
இப்போ என்ன, இந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ வாயில் வடை சுட்டது போதும், போய் வேலையை பாரு போ. ஆ, ஓகேடா, ஓகே, கூல் கூல். எம்மாடி, இந்த மனுஷனுக்கு என்ன இப்படி கோவம் வருது? இவர் சொன்ன மாதிரி ஒரே வாரத்தில் அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணலனா என் தலையை வெட்டி என் கையிலே கொடுத்துருவாரு. சட்டுப்புட்டுன்னு இந்த பொண்ணை பற்றின டீட்டெயிலை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு புலம்பிட்டே அந்த பாடி கார்டு வெளியே போயிடுறான். இப்போ அப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகுது. டான் ம் டான், நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு வாரம் அந்த பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி சுற்றி அந்த பொண்ணு எங்கெல்லாம் போகுதுன்னு நோட்டம் விட்டு அது கூடயே நாங்களும் போய் இப்போ ஜங்குக்கு அவன் குடிச்சிட்டு இருந்த அந்த சரக்கு கப்பை அப்படியே கீழே வச்சுட்டு அங்கே டேபிளில் இருக்க கன்னை எடுத்துட்டு என்ன பண்ணுறது, சின்ன வயசுலேருந்தே இந்த தொண சுற்றி வளைச்சி பேசுகிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இப்போலாம் அப்படி பேசினாலே வெறி ஆகுது. இந்த கன் எடுத்து சும்மா இப்படி போட்டுடலான்னு தோணுது அப்படின்னு அந்த பாடி கார்டை பார்த்து ஏம் பண்ணுறான். தலை, என்ன தலை பொசுக்கு கன்னெல்லாம் எடுத்துட்டா? இப்போ என்ன, உனக்கு நான் டீட்டெயில் தானே சொல்லணும்? இதோ இப்போ பார், சும்மா மலையிலேருந்து அருவி கொட்டுற மாதிரி படப்படப்படப்படன்னு டீட்டெயிலை சொல்லிடுறேன். கூலா இரு தலை அப்படின்னு பேசிட்டே போய் ஜங்கு கையில் இருக்க கன்னை வாங்கிடுறான். தலை, இந்த பொண்ணு பேர் ஒயன், மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுன்னு இருக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க அப்பா இல்லை, இந்த போலீஸ்லேயே ஹையஸ்ட் பொசிஷன், அது என்னது, அது கமிஷனர் ஜெனரல். அதுதான் அந்த வேலை தான் பார்த்துன்னு இருக்கிறான். அப்பாலைக்கு இந்த பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடும் போல். டெய்லி காலையில் ஒரு 5 மணிலேருந்து 7 மணி வரை டான்ஸ் கிளாஸ் போகுது. அதுக்கப்புறம் காலேஜ் போகுது. காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து திருப்பி ஒரு 6 மணி வாக்கில் டான்ஸ் கிளாஸ் போன பொண்ணு நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருது. மேலே சொல்லு. அப்புறம் இந்த பொண்ணை தூக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தலை. ஏன்னா வீட்டை சுற்றி எப்போவுமே ஆளுங்க இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரே போலீஸ் வாசம், நமக்கு அது செட்டே ஆகாது தலை. சரி, அவள் டான்ஸ் கிளாஸ் போகிறாள்ல, அந்த டைமில் கூட போலீஸ் வராங்களா? ஆமாம் தலை, எப்போவுமே இந்த பொண்ணு வெளியே போகிறப்பெல்லாம் இந்த பொண்ணுக்கு காவலுக்கு 2 கான்ஸ்டபிள் எப்போவுமே வந்துனே இருக்கிறான். இவளை தூக்குறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். மார்னிங் அவள் டான்ஸ் கிளாஸ் போகும்போது தூக்கிட வேண்டியது தான். அண்ணா தலை, காலையில் அந்த பொண்ணு டான்ஸ் கிளாஸ் போகும்போதும் போலீஸ் கூடயே வருமே. 2 கட்டு பணத்தை தூக்கி போட்டா நாய் மாதிரி அதை கவ்விட்டு வாலாட்டிட்டு நிற்பானுங்க. பணம் 10 பண்ணும், அதோட சேர்த்து 11ஆவதா இதையும் பண்ணும். தலை, அப்போ அவங்க கிட்ட காசு கொடுத்தா பொண்ணை தூக்கிட்டு போன அசால்ட்டாக விட்டுருவானுங்களா? பணத்துக்கு மயங்காத ஆள் உலகத்தில் யாருமே கிடையாது. டேய், நாளை காலைல அவளை தூக்கணும். வண்டியை ஒழுங்கா சர்வீஸ் விட்டு வை. போன டைம் மாதிரி வண்டி மக்கர் பண்ணுச்சுன்னு வையி, உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சே கொண்டுருவேன். தலை, நான் உனக்கு பாசமான தம்பி மாதிரி தானே தலை, என்ன பொசுக்குன்னு கொன்றுவேன்னு சொல்லிட்டேன். டேய், இங்கே வாயேன். என்ன பாசமாக கூப்பிடுறாரு? பாசத்துக்கு பின்னாடி எதுவும் வேஷம் இருக்குமா? சரி போவோம், நம்ம தலை தானே. தலை, உனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டிடா. ஏன் தலை அப்படி சொல்கிற? இப்போ கூட உன்னை அப்படியே போட்டு தள்ளிடலான்னு கன் எடுத்தேன். ஆனால் நீ பேசியே கன்னை என் கையிலேருந்து வாங்கிட்ட. தலை, நீ என் கூட பேசி பேசி உனக்கும் ஏன் மாடுலேஷன் வருது. அடிங்க. தலை இங்கே பாரு, என்னையெல்லாம் நீ கொலை பண்ணுறதுனால அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. என்னைய நீ அடிச்சேன்னு வையேன், இந்த மாதிரி ஒரு புள்ள பூச்சியை கொண்டுட்டோமேன்னு உனக்கு அசிங்கமாக இருக்கும் தலை. தயவு செஞ்சு உன் ரேஞ்சுக்கு நீ என் கூடலாம் மோதி உன் பேரை கெடுத்துக்காட்ட தலை. கரெக்டு தான்டா, உன்னைய கொலை பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னால் நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கு. இது நிறைய காரியமா? ஆத்தி நம்மளை வச்சு ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்காரு போலையே. சரி தலை, கோவப்படாத. நான் இங்கே நின்றுட்டே இருந்தேன்னு வையேன், என்கிட்ட கத்தி கத்தியே உனக்கு ப்ரெஷரு பிபி எல்லாம் வந்துடும். அதனால இப்போ நான் கிளம்புறேன். நாளை காலை உங்களை வந்து சந்திக்கிறேன். அப்புறம் தலை, ஒரே ஒரு விஷயம், ரொம்ப பீர் குடிக்காதீங்க, தொப்பை போடும். கொம்மால, நீனும் போலையா? ஆத்தி பொசுக்கு பொசுக்குன்னு கன் எடுத்துடுறாரு. பட்டாமாமே டுர்ரு அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் மார்னிங் கிளம்பி உங்கள் டான்ஸ் கிளாஸ்க்காக போயிட்டுருக்கீங்க. எப்போவும் உங்கள் கூட துணைக்கி வர கான்ஸ்டபிள் இன்னைக்கு வரல. எப்போவுமே மார்னிங் 6 o'clock பிஸியாக இருக்கா அந்த ரோட் இன்னைக்கு சண்டேங்கிறனால ஆள் நடமாட்டமே இல்லை. நீங்கள் அப்படியே
முந்தின நாள் டான்ஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்த ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பீங்க ஜாலியா. அப்படியே கார் உங்க முன்னாடி வந்து நிக்குது. அதுல இருந்து ஜேகேயோட பாடி கார்டு வெளியே வந்து உங்களை கையை பிடிச்சி அந்த காருக்குள்ள இழுக்கிறான். ஹே, என்ன பண்ற? பார்த்தா தெரில, உன்னை தூக்கின்னு போக வந்திருக்கோம். ஒழுங்கா சத்தம் போடாம வந்து கார்ல ஏறி உட்காந்தனா உனக்கு நல்லது. வா. லூசு, கையை விடு. கடத்த போறீங்கன்னு முன்னாடியே சொன்னா நானே அழகா வந்து கார்ல உட்காந்துருப்பேன்ல. கையை பிடிச்சி இழுக்கிற. தலை, என்ன தலை பேசுது இந்த பொண்ணு? அப்ப நம்ம கடத்த போறது இந்த பொண்ணுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருச்சா? நீங்க அப்படியே அந்த பேக் டோர் விண்டோ வழியாவே உள்ள எட்டி பாக்குறீங்க. ஃப்ரண்ட்ல டிரைவர் சீட்ல ஜங்குக்கு உட்காந்துருக்கான். இப்போ என்ன, நீங்க என்ன கடத்துறீங்க, அதுக்கு நான் வந்து கார்ல உட்காரணும் அதானே? உன் கூடலாம் உட்கார முடியாது. மனுஷன் அவன் கூட உட்காருவானா? நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரண்ட்ல வந்து டோர் ஓப்பன் பண்ணி அந்த பேசஞ்சர் சீட்ல உட்காடுறீங்க. சார், நான் உட்காந்துட்டேன். யாரும் பார்க்கறதுக்குள்ள சீக்கிரம் வண்டி எடுங்க. தலை, என்ன தலை நடக்குதுங்க? கடத்த போற பொண்ணே வந்து வண்டியில உட்காந்துட்டு நான் உட்காந்துட்டேன், யாரும் பாத்திர போறாங்க, வண்டி எடுங்கன்னு சொல்லுது. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஜேகேக்கும் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குது. நீங்க பாட்டிக்கு ஜாலியா வந்து கார்ல உட்காடுறீங்க, அதுவும் உங்களை கடத்த போறாங்கன்னு தெரிஞ்சோ அவங்க கூடயே உட்காடுறீங்க. ஜேகேவும் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துடுறான். ஹலோ சார், நான் வயன். உங்க பேர் என்ன? எம்மா, பேரெல்லாம் விடு. நிஜமாவே நாங்கள் கடத்த போகிறது உனக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருச்சா? ஆட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இது ஃபர்ஸ்ட் டைம் கிட்னாப் பண்ணால் ஓகேங்களா? என்னைய இதோட 6வது தடவை கிட்னாப் பண்ணுறாங்க. நீங்கள் 6வதாக கிட்னாப் பண்ணுற டீம். ஆனால் உங்களை நான் முன்ன பின்ன பார்த்ததில்லையே. நீங்கள் தொழிலுக்கு புதுசா? சரியா போச்சு போ. நல்ல கதையாலாம் இருக்குது. இதுக்கு உன் பின்னாடி நான் ஏன் நாய் மாதிரி ஒரு வாரம் சுற்றினேன்னு தெரியல. எது, ஏன் பின்னாடி ஒரு வாரம் சுற்றுனீங்களா? எதுக்கு? நான் எங்கெல்லாம் போகிறேன்னு ஃபாலோ பண்ணி என்னை கிட்னாப் பண்ணுறதுக்கு ஷெட்யூல் போட்டிங்களா? என்னம்மா நீ புதுவிதமான பொண்ணாக இருக்கிற? உன்னை கடத்த வந்திருக்கோன்னு சொல்கிறோம், எங்ககிட்டயே சிரித்து பேசிகிட்டு இருக்கிற. என்ன சார் நீங்கள் என்னை கடத்த போகிறீங்கன்னு என்கிட்ட முன்னக்கூட்டியே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு அழகாக டேட்டு டைம் பிளேஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்க, இன்னைக்கு காலையில் எதுக்குடா டான்ஸ் கிளாஸ் போகணும், ஊரே தூங்குது, நம்ம மட்டும் சண்டே மார்னிங்கே டான்ஸ் கிளாஸ் போகிறோமின்னு புலம்பிகிட்டே கிளம்பி வந்தேன். நல்ல ட்ரெஸ் கூட போடல. இன்னைக்குன்னு பார்த்து இப்படி என்னை கடத்திட்டீங்களே. அட சைத்தான் கி பச்சி, உன்னை கடத்துறதுக்காக ராப்பகலாக தூங்காமல் உன் பின்னாடி ஃபாலோ பண்ணியிருக்கனே. ஸோ சேட். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்க திரும்பிட்டு, சார், ரொம்ப சின்சியராக வண்டி ஓட்டிகிட்டே இருக்கீங்க. உங்கள் பேர் என்னன்னு உங்ககிட்ட கேட்டா என் பேர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் பேரை என்கிட்ட சொல்லவே இல்லை. எம்மா, என்னம்மா நீ? அவர்கிட்ட அவர் கண்ணை பார்த்து பேசவே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்கோ. நீ என்னடானா அசால்ட்டாக பேசின்னு இருக்கிற? எது, இவர்கிட்ட பார்த்து பேச எல்லாரும் பயப்படுவாங்களா? ஆனால் பயப்படுற லெவலுக்கு இவர் பார்க்க அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள் மாதிரி தெரியல. ஆத்தி, பாப்பா என்ன வெளியில் போகிற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட கதையா அவர்கிட்டயே போய் வம்பலுக்குதே. இந்த பாப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. சார், நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, நான் இவர்கிட்ட தான் பேசுகிறேன். ஹலோ டிரைவர் தம்பி, உனக்கு என்னப்பா அவ்வளோ திமிரா? உன் பேர் தானே கேட்குற, அது கூட சொல்ல மாட்டியா? எது, டிரைவரா? எம்மா, அவர் பெரிய வில்லன்மா. ஓ அப்படியா? சரிங்க வில்லன் சார், இப்போவாச்சும் கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்களேன். வில்லனுக்கு வாய் பேச வருமா, இல்லை வாய் பேச முடியாத ஊமையா? இப்போ ஜேகே அப்படியே உங்களை பார்க்க டேர்ன் பண்ணிட்டு, ஜியான் ஜங்குக். அப்போ நீங்கள் ஒரு செகண்ட் ஃப்ளின்ச் ஆயிடுறீங்க. ஜியான் ஜங்குக், நீங்கள் தானே அந்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியா? உங்களை பிடிக்கிறதுக்காக தான் எங்கள் அப்பா ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. தலை, பாத்தியா உன் புகழ் எங்கே கொடி கட்டி பறக்குதுன்னு பாரு. வில்லன் சார், சத்தியமாக உங்களை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. எப்போவுமே மாஸ்கோட தானே இருப்பீங்க. இன்னைக்கு தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன். அதனால தான் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. சரி, நீ எப்போவுமே இப்படி தானா, இல்லை இன்னைக்கு யாராச்சும் மண்டையில் அடிச்சிட்டாங்களா? வில்லன் சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே இப்படி தான். ஆமாம், உன்னை நாங்கள் கடத்துகிறோமே, உனக்கு கொஞ்சம் கூடவா பயமா இல்லை? இல்லை வில்லன் சார், நான் தான் சொன்னனே, ஃபர்ஸ்ட் டைம் கடத்தினா பயம் இருக்கும். இது 6th டைம், அதனால எனக்கு பழகி போச்சு. அம்மாடி, உன்னை இத்தனை தடவை கடத்திருக்காங்கன்னு சொல்கிற, அப்புறம் எந்த தைரியத்துலமா காலையில் இப்படி தனியாக வந்த? அது ஒன்றும் இல்லை சார், இன்னைக்குன்னு பார்க்க கான்ஸ்டபிள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
அப்போவே நினச்சேன் இன்னைக்கு கான்ஸ்டபிள் வரலனா ஏதோ ஒரு கிட்னாப்பிங் சீன் இருக்குன்னு. கரெக்டாக அதே மாதிரி நீங்களும் வந்துட்டீங்க. கையை பிடிச்சி இழுத்தீங்கன்னா கையெல்லாம் ரேஷஸ் வருது. அதனால தான் நானே வந்து காரில் சமத்தா உட்காந்துக்கிட்டேன். அப்போ ஜங்குக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி. வில்லன் சார், இப்போ இனிய எங்கே கூட்டிகிட்டு போவீங்க? அது ஓகே 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 வெயிட், நானே கெஸ் பண்ணுறேன். நீங்கள் இனிய எங்கே கூட்டிகிட்டு போவீங்க? வில்லன் சார், அதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி ரிக்வெஸ்ட். எங்கனாலும் கூட்டிகிட்டு போங்க. ஆனால் இந்த பாதி பில்டிங் கட்டி பாதி பில்டிங் கட்டாமல் ஒரு மாதிரி அரைக்குறையாக இருக்குமே, அந்த மாதிரி இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. எம்மாடி ஒயன் பாப்பா, ஏன் அப்படி சொல்கிற? அட, அந்த கதையை ஏன் சார் கேட்குறீங்க? போன டைம் கிட்னாப் பண்ண டீம் இப்படி தான் என்னைய கொண்டு போய் அப்படி ஒரு பில்டிங்கில் வச்சுட்டாங்க. அங்கே ஒழுங்காக கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கவே இல்லை. கீழே ஃபுல்லாக சிமெண்ட்டு, அப்புறம் பிரிக்ஸோட டஸ்ட்டு எல்லாம் இருந்துச்சு. அதோட என்னை உட்கார வச்சுட்டாங்க. நான் வேற போன டைம் கிட்னாப் பண்ணும்போது புதுசாக எடுத்து ஒரு ஒயிட் கவுன் போட்டிருந்தேன். அது ஃபுல்லாக நாஸ்தியாக போயிடுச்சு. அட சைத்தான் கி பச்சி, நான் கூட வேற என்னமோ சொல்லுவேன்னு பார்த்தா வெள்ளை ட்ரெஸ்ஸு பாலா போன கதையை சொல்லின்னு இருக்கிற. ரொம்ப கஷ்டம். சரி, உன்னைய நான் என் மேன்ஷனுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் லொடன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே அவன் காரை கொண்டு மேன்ஷன் முன்னாடி நிப்பாட்டுறான். வில்லன் சார், சும்மா சொல்லக்கூடாது. உங்கள் வீடு ரொம்ப சூப்பராக இருக்கு. சரி, நீ அண்ணாக்க ஆன்னு வாயை பொழுது பார்த்துன்னு இருந்தது போதும், வா வீட்டுக்குள்ளே போவோம். இடியட், இப்போ தானே சொன்னேன் கையை பிடிச்சி இழுக்காத, எனக்கு ரேஷஸ் வரும்னு. மெண்டல் தலை, பாத்தியா தலை, ஓ முன்னாடி என்ன மரியாதை இல்லாமல் பேசுது. ஏய், அவ தான் சொன்னால கையை பிடிச்சி இழுக்காத ரேஷஸ் வரும்னு. திருப்பி லூசு மாதிரி போய் அவ கையை பிடிக்கிற கொம்மால போட்டேண்ணா சிப்ப அப்படின்னு ஜேகே அந்த பாடி கார்டை திட்டிட்டு நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடியே அந்த மேன்ஷனுக்குள்ளே வரான். என்னது இது? சிகப்புக்காய் முன்னாடி போகுது, கருப்புக்காயும் பின்னாடியே போகுதே, சரி இல்லையே. பிடிக்கிறேன், என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். வில்லன் சார், இப்போ நான் எந்த ரூமுக்கு போகணும்? என் கூட வா, காட்டுறேன். நீங்களும் அவன் கூடயே போகிறீங்க. மாடிக்கு போயிட்டு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி, ஒயன், இதுதான் உன் ரூம். உனக்கு எதுனாலும் என்கிட்ட கேளு. அப்படி உனக்கு என்கிட்ட கேட்க எதுவும் சிரமமாக இருந்துச்சுன்னா கீழே மெய்ட்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உனக்கு எது தேவையோ நீ கேட்டுக்கோ. ஓகே வில்லன் சார். ஆமாம், நான் எத்தனை நாள் உங்கள் கஸ்டடியில் இருக்கணும்? தெரில, உன்னை தூக்க சொன்னவன் எத்தனை நாள் வச்சுக்க சொல்லியிருக்கானோ அத்தனை நாள் நீ என் கஸ்டடியில் தான் இருப்ப. என்னைய தூக்க சொல்கிற ஒரே ஆள் அலெக்ஸா தான் இருக்கும். எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிற? ஆமாம், அவனுக்கு ஏன் உன் மேலே அப்படி ஒரு கண்ணு? அதெல்லாம் பெரிய கதை வில்லன் சார். அதை இன்னொரு நாள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்குவா? தாராளமாக தூங்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த டோர் பக்கமாக திரும்பும்போது, வில்லன் சார், நீங்கள் மாட்டி விடவே இல்லை. என்னது மாட்டி விடணும்? ஹேண்ட் கஃப். இல்லை, எனக்கு புரியலை. அட, என்ன வில்லன் நீங்கள்? ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கீங்க, அவள் தப்பிச்சு போயிடக்கூடாது இல்லையா? அப்போ ஹேண்ட் கஃப் போட்டு தானே கட்டி வைப்பாங்க. நீங்கள் ஹேண்ட் கஃப்லாம் போட்டு விட மாட்டிங்களா? அதெல்லாம் வேணாம். ஏன், எதனால் வேணாம்? ஏன்னா நீ இங்கேருந்து தப்பிச்சு போக மாட்ட. வில்லன் சார், எந்த தைரியத்தில் நான் இங்கேருந்து தப்பிச்சு போக மாட்டேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். இங்கேருந்து நீ கண்டிப்பாக தப்பிச்சு போக மாட்ட. அலெக்ஸ் என்னை பற்றி உங்ககிட்ட டிஸ்க்ளைமர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். வில்லன் சார், நான் சியோல் கமிஷனரோட பொண்ணு. ஒரு குட்டி லூப் ஹோல் கிடைச்சா கூட போதும், அசால்ட்டாக உங்கள் எல்லார் கண்லேயும் மண்ணை தூவிட்டு இங்கேருந்து அழகாக தப்பிச்சிருவேன். ஸோ ஹேண்ட் கஃப் போட்டு என்னை கட்டி வைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சேஃப். அதெல்லாம் வேணாம். இங்கேருந்து நீ தப்பிக்க மாட்ட. ஏன்னா நான் பண்ண போகிற செட்டப் அப்படி தேக்கோ. ஹேண்ட் கஃப் விட அப்படி என்ன நீங்கள் பெட்டர் செக்யூரிட்டி வச்சுருக்க போகிறீங்க? இதோ இப்போ வரும் பாரு. டேய் சீசர், சீக்கிரம் வா, உன்னைய பார்க்கணுன்னு புதுசாக வந்திருக்க பொண்ணு துடிக்கிறா. வா வா, ஓடி வா. அப்போ அதுவும் வேகமாக ஓடி வந்துட்டு ஜங்குக் பக்கத்தில் நிற்கிது. மகனே, அங்கே பெட்டில் உட்காந்துருக்கு பார்த்தியா அந்த பொண்ணு, அவள் தான் நம்மளோட மிஷன். இவளை சேஃபாக பார்த்துக்கணும். ஈஸியாக தப்பிச்சு போயிடுவாளாம். உனக்கே நல்லா தெரியும், இந்த பொண்ணுங்களை கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணுற கேரக்டர்லாம் நம்ம கிடையாது. அதனால அவள் இங்கேருந்து எங்கேயும் தப்பிச்சு போகாமல் நீ தான் பார்த்துக்கணும். பெட்டிலிருந்து அவள் கால் கீழே வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல்
கவ்வி எடுத்துரு கால் சதைய. சீசர் போதும். என்ன ரொம்ப பயந்துட்ட போல? இதை விட பெரிய செக்யூரிட்டி வேணுமா என்ன? ஏங்க நீங்களாம் ஒரு மனுஷனா? ஒரு பேச்சுக்கு தானேங்க விளையாட்டுக்கு பேசினேன், அதுக்கு போய் இப்படி நாயை கூட்டிகிட்டு வந்து பயமுறுத்துறீங்க. எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். உன் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போதே தெரிஞ்சுது உனக்கு நாயினா ரொம்ப பயம்னு. ஓய், சேஃபாக இருந்துக்கோ. என்ன மாதிரி என் பையன் கிடையாது. நானாச்சும் சரின்னு கொஞ்சம் பாவம் பார்ப்பேன். அவன் அப்படிலாம் கிடையாது. பெட்ல இருந்து காலை கீழே வச்சேன்னு வையி, கொஞ்சம் கூட யோசிக்காம காலில் இருக்க மொத்த கறியும் கவ்வி எடுத்துருவான். ஐயோ இல்லை, நான் பெட்டை விட்டு கீழே இறங்க மாட்டேன். நான் இங்கே உட்காந்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். ம், சொல்லு, என்ன கண்டிஷன்? கீழே இறங்குனா இந்த நாய் கடிச்சிரும். அதனால நீங்கள் எனக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும் கரெக்டாக கொண்டு வச்சிருவீங்களா? மார்னிங் நான் டயட் இருக்கனால எனக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் கொடுத்தா போதும். ஆஃப்டர்நூனுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் சாதம் பட் வெஜிடபிள்ஸ் நிறையா வச்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு எனக்கு எதுவும் வேணாம், ஒரு ஜூஸ் மட்டும் போதும். அது எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் கொஞ்சம் சக்கரை தூக்கலாம். அவ்வளோதான் வில்லன் சார். இந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் என்னை காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா சோறு இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் சோறே இல்லை ம், சரி. அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு டோர் பக்கம் திரும்புகிறான். வில்லன் சார், கொஞ்சம் வெளியே போயிட்டு டோரை வெளிப்பக்கமாக லாக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் யாராச்சும் எடுத்து உள்ளே வராங்கன்னா சவுண்டு கேட்டு நான் கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன்ல. நீயே வந்து லாக் போட்டுக்க வேண்டியது தானே? வில்லன் சார், உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ரிமெம்பரி லாஸ் ஏதாச்சும் இருக்கா? ஏய், பின்ன என்ன சார், கீழே இறங்குனாலே காலை கவ்வி எடுத்துருன்னு அதுக்கும் வன்முறையை கையால் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் பாட்டிக்கு டோர் லாக் பண்ண எந்திரிச்சு வந்து அது பாட்டிக்கு வெறியேறி போய் என் காலை கடிச்சிருச்சுன்னா என்னாலலாம் தொப்புளை சுற்றி 16 ஊசி போட்டுக்க முடியாது. ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, சீசர், அவ தப்பிக்க முயற்சி பண்ணா மட்டும்தான் கடிக்கணும். அதை தாண்டி அவ வேற இந்த ரூம்குள்ள எங்க போனாலும் நீ அவளை கடிக்க கூடாது, புரியுதா? சொல்லிட்டேன், இனி பயப்படாத. நீ தப்பிக்க முயற்சி பண்ணா மட்டும்தான் அவன் கடிப்பான். ஸோ தப்பிக்கணுங்கிற எண்ணத்தோட எப்போவுமே இருக்காத. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுது வில்லன் சார். இப்போ நீங்கள் தாராளமாக கிளம்பலாம். நானே வந்து கதவை லாக் பண்ணிக்கிறேன். அப்போ அவனும் அப்படியே வெளியே போகிறான். நீங்கள் எந்திரிச்சு போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து அந்த பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. அப்பாடா, எப்படியோ இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ்லேருந்து தப்பிச்சாச்சு. நேற்று சொல்லி கொடுத்த அந்த ஸ்டெப்பை இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்திருந்தா மாஸ்டர் என்னைய திட்டியே கொன்றுப்பான். நல்ல வேலை இன்னைக்கு இவங்க கடத்திட்டு வந்தனால டான்ஸ் கிளாஸ்லேருந்து தப்பிச்சாச்சு. இன்னைக்கு மார்னிங் வேறு சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டோம் டான்ஸ் கிளாஸ்க்காக போகணும்னு. கொஞ்ச நேரம் தூங்குவோம். இப்போ ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக அந்த கிச்சனுக்குள்ளே போயிட்டு, மெய்ட்ஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க. மாடியில் இருக்கல்ல அந்த பொண்ணு, அவளுக்கு சாப்பாடை கரெக்டாக கொடுத்துருங்க. அவள் டயட்டில் இருக்கா. ஸோ டயட் பிளான்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அண்ட் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அவள் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் 6 மணிக்கே டான்ஸ் கிளாஸ் வந்துட்டா. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கிளாஸ் ஜூஸ் போட்டு அவளுக்கு மேலே கொண்டு போய் கொடுங்க. தலை இன்னா தலை ஆச்சு உனக்கு? நம்ம என்ன ரெஸ்டாரண்ட் வச்சா நடத்தின்னு இருக்கிறோம்? டேய், அந்த பொண்ணு ரொம்ப பாவம். காலையிலே கடத்திட்டோம், இன்னும் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டா. அதனால சொன்னேன். சரி இல்லையே தலை, நீ எந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் 2 நிமிஷத்துக்கு மேலே பேசவே மாட்ட. முதல்ல பொண்ணுங்கக்கிட்டேயே பேச மாட்ட. ஆனால் நீ இந்த பொண்ணுக்காக உளுந்து உளுந்து நிறைய விஷயம் செய்கிறியே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளோட ஒர்த்து 20 கோடி. இங்கேருந்து அவள் தப்பிச்சு போயிடவே கூடாது. ஒருவேளை கையை விட்டு மீறி போனால் 20 கோடி ரூபா நமக்கு நக்கிட்டு போயிடும். ஓ, அதனால தான் நீ பார்த்து பார்த்து மாங்குன்னு வேலை பார்க்குறியா? பட் இருந்தாலும் இந்த டயட் பிளானு அப்புறம் அவளுக்கு ஜூஸ் கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் தலை. அடேய், அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோன்னா இங்கேருந்து தப்பிச்சு போகணுங்கிற எண்ணமே அவளுக்கு வராது. ஓ, நீ அப்படி வரியா? எப்படியும் வரல, நீ வழிய விடு. அப்படி நீ எட்வர்டை தள்ளி விட்டுட்டு அவன் வெளியே போயிடுறான். இப்போ அப்படியே உங்கள் ரூமுக்கு ஜூஸ்லாம் கொண்டு வராங்க. நீங்கள் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கீங்க. உங்களை கடத்திட்டு வந்த மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணல. என்னமோ டூருக்கு வந்த மாதிரி அவ்வளோ ஜாலியாக குஷியாக இருக்கீங்க அவன் வீட்டில். இப்போ அப்படியே ஈவினிங் ஒரு 4 o'clock கிட்ட இருக்கும். உங்களுக்கு உங்கள் ரூமில் ரொம்ப போர் அடிக்குது. சீசர், சீசர், என்ன இது திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது? காலையில் அவர் சொல்லும்போது மட்டும் பூ பூ அப்படின்னு கொலைச்ச, நான் கூப்பிடுறேன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற.
உனக்கும் என்னைய பார்த்தா எகத்தாளமாக இருக்கா? இருடி, உன்னை வச்சுக்கிறேன். ச்சே, இங்கே ரொம்ப போர் அடிக்குதே. இவ்வளோ நேரம் நல்லா தூங்கியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஆமாம், என் ஃபோன் எங்க? காலையில் என்னைய கிட்னாப் பண்ணாங்க. என் பேக்கோட தானே வந்தேன். ஆனால் என் ஃபோன் எங்கே போச்சு? சரி, கீழே போயிட்டு அந்த வில்லன் சாரோட அடியாள் ஒருத்தன் இருந்தான்ல, அவன்கிட்ட கேட்டால் தெரியும். நீங்கள் அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கவும் சீசரும் எந்திரிக்குது. அம்மாடி சீசர், நான் தப்பிச்சு போகிறதுக்கெலாம் எந்திரிக்கல. இங்கே ரொம்ப போர் அடிக்குது. நானும் எவ்வளோ நேரம் தான் ஓ மூஞ்சியே பார்த்துட்ருப்பேன். எனக்கு நாயினாலே ரொம்ப பயம். நீ வேற நல்லா கருப்போ பேய் மாதிரி எனக்கு எய்த்தாப்புலே உட்காந்துருக்க. ரொம்ப பயமாக இருக்குல்ல. கீழே போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு சும்மா இந்த வீடை சுற்றி பார்த்துட்டு வரேன். இந்த வீட்டை தாண்டி எங்கேயும் போக மாட்டேன். தயவு செஞ்சு இப்படி அப்படிலாம் பண்ணாத, பயமாக இருக்குல்ல. சீசரும் அதுக்கப்புறம் சவுண்டே கொடுக்கல. அது பாட்டிக்கு அது பிளேஸில் உட்காந்துருது. நீங்களும் மாடியிலேருந்து இறங்கி கீழே வரீங்க. கீழே அவ்வளோ மெய்ட்ஸ் இருக்காங்க. அப்போதான் எட்வர்டும் வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் மேலேருந்து வரதை அவன் பார்த்துட்டான். ஆனால் அவன் வர்றதை நீங்கள் கவனிக்கல. இந்தா பாப்பா, இனாத்துக்கு கீழே இறங்கி வந்துன்னு இருக்கிற நீ? பேசாமல் மேலேயே இருக்க வேண்டிதானே? உனக்கு தான் 3 வேளை சாப்பாடு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷு ஜூஸு எல்லாம் மேலே எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்கோ. அப்புறம் என்னத்துக்கு நீ கீழே வந்த? வாங்க மிஸ்டர் அல்லக்கை, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். சரி, மார்னிங் என்னை கிட்னாப் பண்ணீங்கல்ல, அப்போ நான் ஒரு பேக் போட்டிருந்தேன்ல, அந்த பேக் எங்க? பேகு போட்டிருந்தியா? இல்லையே, எனக்கு அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்லையே. லூஸு, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. சீப்பா, நான் வில்லன் சார்கிட்டே கேட்டுக்கிறேன். அவமானம். ச்சே, யார் இந்த புள்ள? எப்போ பார் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துது. இந்த ஜேகே தலை கூட நம்மளை இந்த லெவலுக்கெல்லாம் கேவலப்படுத்தினதில்ல. இது பாரபட்சமே பார்க்காம எப்போ பேசினாலும் நம்மளை நக்கல் பண்ணுதே. அப்போ நீங்கள் கிச்சனில் இருக்க மெய்ட்ஸ் கிட்ட போயிட்டு, ஹாய் எவ்ரி ஒன். அம்மா, என்னம்மா நீங்கள் மேலேருந்து கீழே வந்திருக்கீங்க? ஐயா உங்களை மேலேயே தான் இருக்க சொன்னார். உங்களுக்கு எது வேணாலும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். தயவு செஞ்சு நீங்கள் கீழெலாம் வராதீங்க. ஐயாவுக்கு தெரிஞ்சால் இங்கே எல்லாரையும் திட்டுவாங்க. நீங்கள் மேலே போங்கம்மா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிவிடுங்க, நாங்கள் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறோம். இல்லைக்கா, எனக்கு மேலே ரொம்ப போர் அடிக்குது. அங்கே தனியாகவே உட்காந்துட்ருக்கேன். அதான், இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல, உங்ககிட்டலாம் பேசினா எனக்கு டைம் போகிறதே தெரியாது. அதனால தான் கீழே வந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டே போய் அங்கே இருக்க கிச்சன் கவுண்டரில் ஏறி உட்காந்துடுறீங்க. ஹே, இது என்ன? இங்கே இவ்வளோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. எதுவும் ஃபீஸ்ட் நடக்க போதா என்ன? இல்லைங்கம்மா, டெய்லி நாங்கள் இப்படி தான் சமைப்போம். ஐயா எங்களை இவ்வளோ சாப்பாடு செய்ய சொல்லிடுவாங்க. அக்கா, தயவு செஞ்சு நீ அம்மான்னு கூப்பிடாதீங்க. எனக்கு 22 தான் ஆகுது. நான் ரொம்ப சின்ன பொண்ணு. நீங்கள் நீ அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு என்னமோ நான் வயசானவ மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால நீங்கள் என்னைய ஒயன்னே கூப்பிடுங்க, ஒன்றும் தப்பில்லை. இல்லைம்மா, ஐயாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், எங்களை வேலையை விட்டு நிறுத்திடுவார். காலையில் மெனக்கிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு, உங்களுக்கு எதுனாலும் நாங்கள் கேட்டு பண்ணணும், உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும், உங்ககிட்ட எந்த வேலையும் சொல்லக்கூடாதுன்னு. எது? வில்லன் சார் இவ்வளோ சொல்லிட்டு போனாரா? அதுவும் என்னைய பார்த்துக்க சொல்லியிருக்காரா? ஆமாம்மா, மெனக்கிட்டு காலையில் வந்து சொல்லிட்டு போனார். உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணுன்னு கூட எங்களுக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்காரு. எந்தெந்த டைமுக்கு உங்களுக்கு கொடுக்கணுன்னு கூட சொல்லிட்டு போயிருக்காரு. ஓ, அப்படியா? சரி, ஓகே. அப்புறம் அக்கா. சொல்லுங்கம்மா. இல்லை, எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த கேரட் வெட்டி வச்சுருக்கீங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கவா? எடுத்துக்கோங்கம்மா, உங்களுக்கு இல்லாததா? எடுத்துக்கோங்க. நீங்களும் அந்த கேரட்டை எடுத்து அப்படியே கடித்து சாப்பிட்டுட்டே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கிற எல்லா மெய்ட்ஸுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருது. நீங்கள் பாட்டிக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கவும் அவங்க தன்னோட கஷ்டத்தெல்லாம் மறந்து உங்ககிட்ட மனசு விட்டு பேசுகிறாங்க. இப்படியே ஒரு 45 மினிட்ஸ் ஆயிருக்கும். இப்போ கரெக்டாக ஜேகே மேன்ஷனுக்குள்ளே வரான். என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு கிச்சனுக்குள்ளே வந்தவனுக்கு செம ஷாக்கு. என்ன இவ இங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கதை பேசிகிட்டு இருக்கிறா? என்னக்கா சொல்கிறீங்க? அப்படியா? இதெல்லாம் கேட்கும்போது செம காமெடியாக இருக்குது. இந்த படத்துலலாம் கூட காமெடி வருமே, அதே மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி.
அப்படின்னு இன்னொரு மெய்டை பார்த்து கேட்குறீங்க. ஆட, நீ வேற ஏமா வெந்த புண்ணுல வேலை பார்த்துற? எனக்கு லவ்வு கிவ்வு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு எங்கள் அப்பா அம்மா பார்த்து ஒரு சூப்பரான பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தெரிஞ்சிச்சு மாப்பிள்ளை செமையான குடிகாரன்னு. அந்த குடிகார நாயோட குடும்பம் நடத்தி இப்போ 4 பிள்ளைங்க பெற்றுட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த நாய் டெய்லி ஒயின் ஷாப்லேயே தான் கிடக்குது. நான் தான் இந்த பிள்ளைங்களை வளர்க்கணுன்னு இப்படி வேலைக்கு வந்து கஷ்டப்படுறேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு வீட்டுக்கு போவேன். என்கிட்ட இருந்து அடிச்சு பிடுங்கி அந்த காசையும் வாங்கி அந்த நாய் எங்கேயாவது குடிச்சிட்டு எங்கேயாவது கிடக்கும். அக்கா, என்னக்கா நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் ஹஸ்பண்ட் இப்படி குடிச்சிருந்தா சட்டையை பிடிச்சி செவிலு மேலே 2 விட்டுருப்பேன். இல்லைம்மா, அந்த ஆளை அடிக்கிற லெவலுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்லை. இப்போ தான் தெரியுது, உங்களை மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கீங்க. ஹஸ்பண்ட் தப்பு பண்ணா திருப்பி எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் அவங்க ஆணாதிக்கம் பிடிச்சி இன்னும் ஒய்ஃப் எல்லாம் வேலைக்காரின்னு நினச்சி நம்மளை போட்டு மிதிக்கிறாங்க. யார் யாரை போட்டு மிதிச்சா? ஐயோ, ஐயா வந்துட்டாரு. ஹி, எல்லாரும் கலைஞ்சு போங்க. நீங்கள் அப்படியே அந்த கவுண்டர் டாப்லேருந்து எந்திரிச்சிட்டு, ஹாய் வில்லன் சார், உங்களை தான் நான் தேடிட்டே இருந்தேன். எங்கே போனீங்க? ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து வச்சுருக்கீங்க. கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டிக்கு தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. எனக்கு இங்கே எவ்வளோ போர் அடிக்கு தெரியுமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில். நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னைய மாடியில் ரூமில் தானே இருக்க சொன்னேன். வில்லன் சார், இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? மாடியிலே எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? அங்கே ஒரே ஒரு நாய் மட்டும்தான் இருக்குது. அது என் மூஞ்சியும் நான் அது மூஞ்சியும் எவ்வளோ நேரம் பார்த்துட்ருப்போம்? கொஞ்ச நேரத்துக்கு மேலே போர் அடிச்சிடாது? அதான் கீழே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஆனால் உங்களை ஆளையே காணோம். சரி, என் ஃபோனையாச்சும் வாங்கலான்னு உங்கள் அல்லக்கை இருக்காரே அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் அவர் என்னை டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாரு. அதனால தான் சரி, இங்கே இவ்வளோ மெய்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க கூட பேசினா டைம் போகிறதே தெரியாதுன்னு தான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு நீங்கள் கத்துறீங்க? அப்படின்னு அவன்கிட்ட பேசிட்டு நீங்கள் பாட்டிக்கு கேரட் சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. ஏய், என்ன நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போதே குரலை வசதி பேசுகிற? ஏன் கொரோனா வசதி பேசினா அண்ணா? இங்கே நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டிக்கு கேரட் சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ என்ன உங்களுக்கு? ஒரு கேரட் கூட சாப்பிடக்கூடாதா? எனக்கு பசிக்குது. அவ தான் அறிவில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கானா? உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? உங்கள் வேலை என்ன? இங்கே சமைக்கிறது மட்டும்தான். அதை மட்டும் பார்த்தா போதும். தேவையில்லாமல் இங்கே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னு மெய்ட்ஸை பார்த்து கத்திட்டு உங்கள் கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். வில்லன் சார், வில்லன் சார், வெயிட் பண்ணுங்க, கை வலிக்குது, எதுக்கு இழுக்கிறீங்க? இருங்க, ஒரு கேரட்டாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், பசிக்குது ரொம்ப. அவன் எதையுமே கண்டுக்கல. மாடியில் அந்த ரூமுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த ரூமுக்குள்ளே உங்களை தள்ளி டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஐயய்யா, இந்த பாப்பாக்கு இதெல்லாம் தேவையா என்ன? பேசாமல் இருந்துன்னு இருக்கலாம். இப்படி கூட கூட பேசி என்ன அடி வாங்க போதோ அவர்கிட்ட. ஐயோ பாவம் அப்படின்னு எட்வர்டு புலம்பிட்டு இருக்கான். வில்லன் சார், என்ன உங்களுக்கு இப்போ பிரச்சனை? இப்போ எதுக்கு என்கிட்ட இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிறீங்க? ஒயன், இங்கே பாரு, இந்த வீட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு. தேவையில்லாமல் நீ பாட்டிக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காத. டெக்கோரமா? இல்லை, எனக்கு புரியலை. ஒரு வீட்டுக்குள்ளே அப்படி என்ன டெக்கோரம் நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க? ஏய், அதெல்லாம் அப்படிதாண்டி. நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டா எல்லாரும் என்னைய பார்த்து பயப்படணும். இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ளே வரேன், நான் வந்தது கூட தெரியாமல் அவங்க கூட நீ பேசிகிட்டு இருக்கிற. அவங்களும் சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் சார், நீங்கள் வரும்போது எல்லாரும் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்? ஏன்னா நான் மாஃபியா, என்னைய பார்த்து அவங்க பயப்படணும். வில்லன் சார், வெளி உலகத்துக்கு வேணால் நீங்கள் மாஃபியாவாக இருக்கலாம், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் மாஃபியா கிடையாது. ஏய், நான் மாஃபியா தாண்டி. வீட்டுக்குள்ளே வந்தாலும் நான் மாஃபியா தான். நான் உள்ளே வந்ததும் பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி நச நச நசன்னு காதெல்லாம் வலிக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியணும்னா நான் கேட்குற 2-3 கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போனா தான் நான் சொல்கிற விஷயம் உங்கள் மண்டைக்கு ஏறும். என்ன அப்படி என்ன கேள்வி நீ கேட்க போற? கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அப்போ ஜேகே அப்படியே அமைதியாயிடுறான். வில்லன் சார், உங்களை தான் கேட்குறேன், உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அப்பா
அப்பா அம்மாலாம் எனக்கு கிடையாது. எது? அப்பா அம்மா கிடையாதா? அப்புறம் எப்படி சார் நீங்கள் பிறந்தீங்க? ஏய், அதான் சொல்கிறேன்ல, அப்பா அம்மாலாம் எனக்கு கிடையாது. அதான் சார் நானும் கேட்குறேன். அப்பா அம்மா இல்லாமல் நீங்கள் எப்படி பிறந்தீங்க? ஒருவேளை கடவுள் நெற்றிக்கண் மூலமாக உங்களை ஒரு ஞான குழந்தையா, ஒரு தெய்வ குழந்தையா மேலேருந்து அப்படியே கீழே தூக்கி போட்டுட்டாரா? ஏய், என்ன இப்போ உனக்கு? நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என் பர்சனல்குள்ளெல்லாம் நீ இன்வால்வ் ஆகாத. ஓகே, ஃபைன். என்னை விட நீங்கள் வயசில் பெரியவங்க தான். ஆனால் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் நான் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். அப்போ ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். சரி, முறைக்காதீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இன் காமன் டேர்ம்ஸ் வீடுங்கிறது இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் பீஸ். என்னதான் கோவத்தோட வீட்டை விட்டு கிளம்பி நம்ம வெளியே போயிருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த கோவம் எல்லாமே மறந்துடும். அதே மாதிரி வீட்டை விட்டு நம்ம வெளியே போகும்போது வீட்டுக்குள்ளே இருக்கவங்க நம்மளை சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கணும். அதே மாதிரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு நம்ம வரும்போது வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ரொம்ப ஹாப்பியாக நம்மளை இன்வைட் பண்ணணும். ஆனால் இந்த வீட்டில் அப்படி இல்லை. மார்னிங் நான் வரும்போதே நோட் பண்ணேன். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னதும் எல்லாரும் உங்களை பார்த்து பயந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஈவினிங்கும் நீங்கள் உள்ளே வரீங்கன்னு தெரிஞ்சதும் எல்லார் முகத்துலேயும் ச்சே இவன் வந்துட்டானா, இனி சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் இருந்தாங்க. நீங்கள் வெளி உலகத்துக்கு எவ்வளோ கொடூரமான மாஃபியாவாக கூட இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் வெளியே தூக்கி போட்டுருங்க. வீடுங்கிறது வேற, தொழிலுங்கிறது வேற. நீங்கள் இவ்வளோ ரூடாக இருந்த வாழ்க்கையில் அப்படி என்ன கண்டுட்டீங்க சார்? இருக்கிறது ஒரு லைஃப். அந்த லைஃப்பில் இப்படி எல்லார்கிட்டேயும் கோவப்படாமல், ஈகோ இல்லாமல் சந்தோஷமாக பேசி பாருங்க சார். வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும். சரி, உன் லெக்சரை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். உன் லைஃப் மாதிரி என் லைஃப் கிடையாது. உனக்கு வேணும்னா நீ வீட்டுக்குள்ளே போனதும் உன்னைய சந்தோஷமாக கூப்பிட்டு கொஞ்சிற அம்மா இருக்கலாம். இல்லைனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு பாப்பான்னு கேட்குற அப்பா இருக்கலாம். ஆனால் எனக்கு அவங்க 2 பேருமே இல்லை. முதல்ல சொல்லப்போனா சொந்தமாக வீடு கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் ஃபுல்லாக தெருவில் தான் படுத்து தூங்கியிருக்கேன். ஆனால் நீ சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான். ஒருவேளை எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா நான் இவ்வளோ ரூடாக இருந்திருக்க மாட்டேன். என் லைஃப்பையும் ஜாலியாக வாழ்ந்திருப்பேன் உன்ன மாதிரி. என்ன செய்கிறது, போன ஜென்மத்தில் ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கடவுள் என்னைய ஒண்டிக்கட்டையாகவே வச்சுருக்கான். எனக்கு அடிபட்டா கூட என்ன ஆச்சுன்னு கேட்க நாதி கிடையாது. செத்து போனா கூட தூக்கி போடுறதுக்கு ஆள் கிடையாது. இதனாலேயே யாருக்கிட்டேயும் பேசவே பிடிக்கல. நமக்குன்னு ஒருத்தங்க இருந்தால் தானே அவங்கக்கிட்ட போய் பேசணும்னு தோணும். எனக்கு தான் அப்படி யாருமே இல்லையே. சின்ன வயசுலேருந்தே தனியாகவே இருந்து தனிமையே பழகி போச்சு. மாற்றிக்க முடியல. எல்லாரும் சந்தோஷமாக சிரித்து பேசுகிறாங்க. நானும் நினப்பேன் நம்மளும் ஒரு நாள் கவலையெல்லாம் மறந்துட்டு அப்படியே சந்தோஷமாக பீச் போயிட்டு சிரித்து ஜாலியாக அப்படி இருக்கணும்னு. ஆனால் முடியல. ஏதோ ஒன்று தடுக்குது. எனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு தோணுது. இப்போ யாராச்சும் உன்கிட்ட உன் அப்பா பேர் என்ன, உன் அம்மா பேர் என்னன்னு கேட்டால் நீ சொல்லுவ. அதே மாதிரி என்கிட்ட யாராச்சும் உன் அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அவங்க பேர் கூட தெரியாது. அவங்க யார், அவங்க எப்படி இருப்பாங்க, எங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தாரு, எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து நான் எப்படி பிறந்தேன், இது இது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நான் தனியாக தான் இருக்கிறேன். என்னமோ என்னால் முடிஞ்ச குட்டி குட்டி வேலையை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்கூலில் சேர்ந்து படித்தேன். அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் பண்ணிவிட்டு காலேஜ் முடித்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போகலான்னு யோசிக்கும்போது எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல. ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்துச்சு. என்னடா லைஃப் இது இவ்வளோ போரிங்காக இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். இங்கே வரவும் பணம் நிறையா கிடச்சிது. பணத்தை பார்த்ததும்
ஒரு ஏக்கம்தான். சின்ன வயசுலேருந்தே இது இல்லாமல் தானே நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ இது கட்டுக்கட்டாக கிடைக்குது. இது கிடைக்கிறதுக்காக நம்ம என்னனாலும் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால இல்லீகலாக நிறையா பண்ணுறேன். இப்போ நீ ஒரு தப்பு பண்ணா உங்கள் அப்பா அம்மா வந்து உன்னைய கண்டிப்பாங்க. இப்படி பண்ணாத, இது தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி யாரும் இல்லை. நான் தப்பு பண்ணா இது தப்புன்னு என்னைய அடித்து திருத்துறதுக்கு கூட ஆள் இல்லை. அதனாலயோ என்னமோ தெரில, இவ்வளோ சாக்கடையாக வளர்ந்து போயிருக்கேன். நீ என்ன நினைக்கிற? நான் மட்டும் இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்லை. எல்லாரு கூடயும் சிரித்து பேசணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் முடியலையே. அதையும் மீறி என்கிட்ட யாராச்சும் சகஜமாக பேசுவாங்கன்னு பார்க்குறேன். ஆனால் நான் பண்ணுற தொழிலை பார்த்து பயந்து யாருமே என்கிட்ட பேசுறது கூட இல்லை. இப்போ சொன்னியே நான் வந்ததும் மெய்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்கன்னு. இதைத்தான் அவங்க முதல்ல இருந்தே பண்ணிகிட்ருக்காங்க. என்கிட்ட மனசு விட்டு பேசுகிறதுக்குன்னு யாருமே இல்லை. எல்லாரும் என்னைய பார்த்து பயப்படுறாங்க. நானும் அவங்க பயப்படுற லெவலுக்கு ரொம்ப கொடூரமான ஆளாகவே மாறிட்டேன். அதனால தான் யாருக்கிட்டேயும் இறங்கி போய் பேசுகிறது கூட இல்லை. வில்லன் சார், என்னாச்சு? ஏன் உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தூங்கு. நான் நாளைக்கு காலையில் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறான். அப்போ எட்வர்ட் வெளியே நின்று பார்த்துட்டு இருந்திருப்பான் இதெல்லாம். ஜேகே கண்ணு ஃபுல்லாக கண்ணீரோட வரதை பார்த்து அவன் வேகமாக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை பார்க்க தான் வரான். இந்த பாப்பா என்னம்மா பண்ண எங்கள் பாஸை? எப்படி இருப்பார் தெரியுமா? இப்போ அழுதுட்டு போகிறாரு. என்ன பண்ண அவரை? மிஸ்டர் அல்லகை, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுமா? ஆமாம், எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். என்ன பண்ண அவரை? எங்கள் தலை அவ்வளோ சீக்கிரம் அழுவே மாட்டார். எல்லாருக்கண்லேயும் கண்ணீர் வர வச்சிருவாரு. எவ்வளோ கெத்தா தௌலத்தா அப்படியே தைரியமாக இருப்பார் தெரியுமா? அவரை போய் அழ வச்சிருக்க. அப்படி என்ன பண்ண நீனு? ஓ, அதுவா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா எப்படி அவரை அழ வச்சேங்கிறத ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காமிச்சிருவேன். தோப்பாடுறா, திமுறை பற்றியா? அதுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன்னு என்னையா கூப்பிடுது? வரேன் இரு அப்படின்னு உங்ககிட்ட வந்து நிற்கிறான். அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் கன்னத்திலே பொலிர்னு ஒன்று விடுறீங்க. மா, என்னம்மா? இனத்துக்குமா நீ அடிக்கிற இப்படி? அப்பா கண்ணோ. என்ன நீ என்ன பெரிய ஆள்னு உனக்கு நினைப்பா? அவர் இப்படி மாறினதுக்கு காரணமே நீதான். கூட இருந்துட்டு மூட்டி மூட்டி விடுற. அவர் எப்படியோ இருந்துட்டு போறாரு, உனக்கு என்னடா? எது, நான் மூட்டி விடுறேனா? மா, என்னம்மா சொல்கிற? மெண்டல் ஆயிடுச்சா உனக்கு? அடிக்கிற இப்போ என்னடானா இப்படி பேசின்னு இருக்கிற? பின்ன நீ பண்ணுற வேலைக்கு உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? எல்லாம் ஒன்னால தான். நீ தான் அவர் கூடவே இருந்துட்டு தலை உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்கோ தலை, அதனால் நீங்கள் அப்படியே கெத்தாவே இருங்க தலை, அதான் தலை உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு மூட்டி விடுறது நீ தான். உன் பேச்சை கேட்டுட்டு அவர் அதுதான் கெத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் அவருக்கு வெளியே யாருக்கிட்டையும் பேசக்கூட மனசு வர மாட்டேங்குது. அவர் இவ்வளோ கோல்டாக இருக்கிறதுக்கு பதிலாக எல்லார்கிட்டையும் கொஞ்சம் ஜாலியாக சிரித்து பேசினா அவர் இன்னும் அழகாக இருப்பார் தெரியுமா? இப்போ தான் இந்த கோல்டு ஃபேஸில் பார்க்குறதுக்கு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கார். ஆனால் எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசினா அப்படியே முயல் குட்டி மாதிரி அழகாக இருப்பார். இங்கே பாரு, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இனிமேல் அவர் எது பண்ணாலும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அவருக்கு ஆமா சாமி போட்டுட்டு இருந்தேன்னு வையு, அப்படியே மூக்க உடைச்சிருவேன். எது, மூக்க உடைப்பியா? ஏம்மா ஏய், இப்போ உனக்கு என்னம்மா பண்ணணும்? இனிமேல் அவரை பார்த்து நீங்கள் கெத்து, உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, அப்படி பயந்தாதான் தலை மாசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காத. ரைட்டு விடு, இதெல்லாம் நான் சொன்னால் நீ என் மூக்க அடிச்சு உடச்சிருவேன் அதானே? இனி பார், வாயே திறக்க மாட்டேன். ஆனால் நீ இதை அடிக்காமல் பொறுமையாக என்கிட்ட வாயிலே சொல்லியிருக்கலாம். ஏன்னா என்கிட்டலாம் கோவப்படுறனால அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுக்காகத்தான் பாஸ் நீ கூடயே வச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னாலும் நான் மண்டையாட்டி சரின்னு கேட்டுருவேன். இப்போ உனக்கொசரம் நீ சொன்னதும் மண்டையாட்டிட்டேன் பார்த்தியா? இதான் நான், இதான் எட்வர்டு. அதனால இனி எதுனாலும் வாயில் பேசி பழகு, சும்மா கையை நீட்டிகிட்டு இருக்காத, சரியா? ஹோ, நான் கையை நீட்டினா நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். திருப்பி அடிக்க தான் நான் இருக்க மாட்டேனே.
ஒரே அடியில் பட்டுன்னு உசுர் போயிருமா. ரொம்ப வீக் பாடி எனக்கு. அதனால வந்துட்டு என்கிட்டலாம் அந்த ப்ரூஸ்லி மாதிரி சண்டை போட்டுன்னு இருக்காத சரியா. எட்வர்டு இப்படி பண்ணு அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு நீ பொறுமையாக சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உனக்கொசரம் நான் வானத்தை கூட எடுத்துன்னு வந்து உன் கையில் கொடுப்பேன். லூஸு போய் தொலை போ. ரைட்டு, எட்வர்ட் கிளம்புறான். டாட்டா பாய், வர்ட்டா மாமே டுர்ரு அப்படின்னு எட்வர்ட் வெளியே போயிடுறான். நீங்கள் அந்த ரூமில் உட்காந்து ரொம்ப யோசிக்கிறீங்க. ஜேகே சொன்ன ஒவ்வொரு வேர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய அப்பா அம்மா யாருன்னே தெரியாமல் அப்பா அம்மாவோட பாசம் அரவணைப்பு இது எதுவுமே இல்லாமல் இவ்வளோ க்ரூவலான ஒரு சொசைட்டியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் சர்வைவ் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே ஒரு 2 hours ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மெய்டு உங்களுக்கு டின்னர் கொண்டு வராங்க. அம்மா இந்தாங்கம்மா சாப்பாடு. அக்கா அவர் சாப்பிட்டாராக்கா? இல்லைம்மா, ஐயா அப்போது ரூம்குள்ளே போய் கதவை பூட்டினவர் தான். இன்னும் கதவை திறக்கவே இல்லை. அதான் டைம் ஆயிடுச்சேன்னு உனக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு வச்சுட்டேன். அவரை போய் கூப்பிட்டேன், ஆனால் அவர் கதவை திறக்கவே இல்லை, எந்த சத்தமும் கொடுக்கல. அதனால தான் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நான் வந்துட்டேன். இது சாப்பிடலையா? ஐயோ, நான் தான் தேவையில்லாமல் அப்பா அம்மா டாப்பிக்கெல்லாம் இழுத்து அவரை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். அவர் சாப்பிடாம இருக்காரே, என்ன பண்ணுறது? அக்கா அக்கா ஒரு நிமிஷம் போகாதீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்? ரொம்ப வருஷமாக நீங்கள் இங்கே தானே வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல ஜேகேக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு. அதை மட்டும் செஞ்சு கொடுக்க முடியுமா? இப்போவா? ஏம்மா? அக்கா ப்ளீஸ்க்கா, ஒரு 10 minutesல உடனே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்து கொண்டு வாங்க ப்ளீஸ்க்கா. சரி, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரியே ஜேகேக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷை செஞ்சு பிளேட்டில் கொண்டு வராங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு ஜேகேவோட ரூம் டோரை நாக் பண்ணுறீங்க. என்ன இவர் சத்தமே கொடுக்க மாட்டேங்கிறாரு? இத்தனை தடவை நாக் பண்ணிட்டேன். சரி, திருப்பி கூப்பிட்டு பார்ப்போம். வில்லன் சார், வில்லன் சார், வில்லன் சார் இருக்கீங்களா? கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணுங்களா? எதுக்கு? நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்களா, நான் சொல்கிறேன். இல்லை, எனக்கு இப்போ மைண்டு சரியா இல்லை. நீ கிளம்பு, டோரெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே பாருங்க, நான் கடைசியாக கேட்குறேன், டோர் ஓப்பன் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? இல்லை வயன், நான் டோர் ஓப்பன் பண்ண மாட்டேன். தேவையில்லாமல் வாசல்ல நின்று உன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நீ எவ்வளோ நேரம் நின்னாலும் நான் வந்து கதவை திறக்க மாட்டேன். தயவு செஞ்சு உன் ரூமுக்கு போய் படுத்து தூங்கு. இது சரிப்பட்டு வராது. உங்களை வேற விதமாக தான் டீல் பண்ணணும். சீசார், சீசார். அப்போ அதுவும் அப்படியே உங்கள் ரூம்லேருந்து எந்திரிச்சு வந்து இப்போ உங்கள் கால் கிட்ட நிற்கிது. அதாவது ஜேகே ரூம் வாசல்ல. சீசர், நல்லா கேட்டுக்கோ. உங்கள் அப்பா இல்லை, ஏதோ ஒரு கோவத்தில் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாரு. இன்னும் சாப்பிடவே இல்லை. ஐ திங்க் ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்தே அவர் சாப்பிட்ருக்க மாட்டார். மார்னிங் என்னைய கிட்னாப் பண்ணார், அதுக்கப்புறம் எங்கேயோ வெளியே போயிட்டாரு. இப்போ தான் வீட்டுக்கு வந்தார். இப்போ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஏதோ ஒரு கோவத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு பிடிச்ச சாப்பாடு தான் நான் கொண்டாந்துருக்கேன். அதை கொடுக்கலான்னு பார்த்தா டோரையும் ஓப்பன் பண்ண மாட்டேங்காரு. இப்போ நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உங்கள் அப்பா மேலே நிஜமாவே உனக்கு அக்கறை இருந்தா நீ எப்படியாச்சும் கத்துன்னு கத்தியாச்சும் அவர் இந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ண வைக்கிற. நான் இப்போ வந்தவ, ஆனால் அவர் சாப்பிடலன்னு அக்கறையாக அவருக்கு சாப்பாடு கொண்டாந்துருக்கேன். ஆனால் நீ ரொம்ப வருஷமாக அவரோட பையனாக இருக்க, உனக்கு அவர் மேலே கண்டிப்பாக அக்கறை இருக்கும். அவர் சாப்பிடணும்னு நீ நினச்சனா எப்படியாச்சும் இந்த ரூம் டோரை அவரை ஓப்பன் பண்ண வை அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிச்சதும் சீசர் பாட்டிக்கு ரொம்ப சத்தமாக குலைக்க ஆரம்பிச்சிடுறான். கிட்டத்தட்ட ஒரு 20 minutesக்கு அவன் பாட்டிக்கு கண்டினியூஸாக பார்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் ஜேகே வந்து டோரை ஓப்பன் பண்ணிடுறான். இப்போ உங்கள் 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு தான் எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன்ல, சும்மா தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. வில்லன் சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது.
எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. நான் தான் தேவையில்லாமல் உங்கள் பாஸ்ட்லாம் கிளறி இப்போ நீங்கள் அதனால தான் டிப்ரெஸ்ட் ஆகி சாப்பிடாம இருக்கீங்களோன்னு தோணுது. என்னோட கில்ட்டினஸ் குறையிறதுக்காச்சு நீங்கள் கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்களேன். அப்போ ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். சரி சரி ஓகே, எனக்காக வேண்டாம். ஆனால் இங்கே பாருங்க, உங்கள் பையன் 20 நிமிஷமா தொண்டை தண்ணி வத்த வத்த கத்தியிருக்கான். அவனுக்காகவாச்சும் ஒரு 2 வாய் சாப்பிட்லாம்ல. நான் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சவ, ஆனால் இவன் அப்படி கிடையாதுல்ல. உங்களோட செல்ல பையன். நீங்கள் தானே மார்னிங் சொன்னீங்க. ஆனால் பாருங்க, உங்களுக்காக இவ்வளோ நேரம் கத்தி கத்தியே டயர்ட் ஆயிட்டான். அவனுக்காக ஒரு 2 வாய் சாப்பிடுங்களேன். என்ன அவ சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லி எனக்கு நீ செய்க காமிக்கிற? சரி, எப்படியோ அதான் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போங்களேன். எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ப்ளீஸ், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான். நான் மெய்டுக்கிட்ட சொல்லி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்யுங்கன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக ஒரு வாய் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அப்போதான் என்னமோ ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணீங்க. எனக்குன்னு யார் இருக்கா, நான் சொல்கிறதெல்லாம் யார் கேட்பா, எனக்காக கேர் எடுத்து யார் எனக்கு என்ன செய்வான்னு கேட்டீங்க. உங்களுக்காக கேர் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை செய்ய சொல்லி உங்களை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வந்து கெஞ்சிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. இப்படி இருந்தால் யார் தான் உங்களை கேர் பண்ணிப்பா? அப்போ தான் ஜேகே ரியலைஸ் பண்ணுறா, நிஜமாவே அவனுக்கு பிடிச்ச சாப்பாடை செய்ய சொல்லி இப்போ அவனை சாப்பிட வைக்கிறதுக்காக நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் போடுறது. ஹேய், ஒரு நிமிஷம். நீ எதுக்கு எனக்காக இவ்வளோ பண்ணுற? நான் உன்கிட்ட கேட்டேனா? இல்லை, நீங்கள் எதுவும் கேட்கல. ஆனால் எனக்கு தான் அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தாங்க சாப்பிடுங்க. ஹேய், நடிக்காத. சொல்லு, எதுக்கு எனக்காக நீ இவ்வளோ பண்ணிகிட்ருக்க? அது வந்து அது ஒரு ஹியூமனிட்டி. இங்கே பாரு, கேவலமாக பொய் சொல்லாத சரியா? ஹியூமானிட்டியா மயிறு. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. இந்தாங்க, முதல்ல ஒரு வாய் சாப்பிடுங்க. நீ எதுக்கு எனக்காக இவ்வளோ பண்ணுறன்னு உண்மையை சொல்லு, நான் சாப்பிட்றேன். இல்லைன்னா எனக்கு சாப்பாடு வேண்டாம். இல்லை, அது என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொன்னதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இனி நீங்கள் எந்த ஃபீலும் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் எப்போவுமே கூட இருப்பேன். நீங்கள் ரவுடி, ஆனால் நான் கமிஷனர் பொண்ணு. ஸோ நான் வந்துட்டு உங்களை வளைச்சி போடுறதுக்கு தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் பொதுவாக தான் சொல்கிறேன். எனக்கு நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அதனால ஃபீல் பண்ணாதீங்க. ப்ளீஸ், எனக்காக சாப்பிடுங்க. அப்போ ஜேகேவும் உங்கள் கையிலேருந்து அந்த பிளேட்டை வாங்கிக்கிறான். தேங்க் காட், எப்படியோ கையிலேருந்து சாப்பாடு பிளேட்டை வாங்கிட்டீங்க. சீசர், பிளான் சக்ஸஸ். டேய், என்ன இப்போ அவ கூட தோஸ்தாயிட்ட போல? அவ என்ன சொன்னாலும் கொலைகிற. என்ன இவளை அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன உனக்கு? அது சரி. சரி வில்லன் சார், நீங்கள் சாப்பிடுங்க. அண்ட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு. சொல்லு. ஒரு வேளை இன்னைக்கு நைட்டு அலெக்ஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னைய ரிலீஸ் பண்ண சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே என்னைய ரிலீஸ் பண்ணிடாதீங்க. ஏன் ஏன் உன்னைய உடனே ரிலீஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா நாளைக்கு எனக்கு வைவா இருக்குது. நான் ஒன்றுமே படிக்கலை, புக்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்குது. அதனால திடீர்னு நாளைக்கு நீங்கள் என்னை ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா எங்கள் அப்பா திருப்பி என்னை காலேஜ் அனுப்பிடுவார். அங்கே போயிட்டு வைவால பேக்கு மாதிரி பேன்னு முழிப்பேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டர்னல் மார்க்கும் போட மாட்டா. அப்புறம் MBBS 0. அதனால அலெக்ஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னை ரிலீஸ் பண்ண சொன்னாலும் உடனே ரிலீஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2 days என்னை கஸ்டடியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னை ரிலீஸ் பண்ணிங்கன்னா வைவா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கேன்சல் ஆயிரும். எங்கள் அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு என்னைய டாக்டர் ஆக்கிடுவார். அடிங்க போட்டனா? என்னைய பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? நான் உன்னைய கடத்தி வச்சிருக்கேன், அவ்வளோதான். காசுக்காக கடத்தி வச்சிருக்கேன். அவன் எப்போ உன்னைய விட சொல்கிறானோ அப்போ உன்னைய விட்டுருவேன். ஆளப்பாரு. இடியட், உனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காதுடா. உன்கிட்ட போயிட்டு இன்டெரக்டாக சுற்றி வளைச்சி சொன்னேன் பார்த்தியா, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும்.
நீலாம் என்னடா மாஃபியா? ஒரு பொண்ணு ஹிண்ட்டு கொடுத்தா உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆளையும் மண்டையும் பாரு. நல்லா பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கல. இதை விட எப்படிடா ஒரு பொண்ணு ஓப்பனாக சொல்லுவா? என்னைய உடனே விட்டுறாதன்னு சொல்கிறேன். காசுக்காக தான் உன்னைய வச்சிருக்கேன். அவன் விட சொன்னதை விட்டுருவேன்னு சொல்கிற. சி, வெக்கமா இல்லை? அப்போ அவன் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். என்ன என்ன அப்படி பார்க்குற? நல்லா அந்த 2 முட்டைக்கண்ணையும் முழிச்சு முழிச்சு பார்க்க தான் நீலாம் லாய்க்கு. ஆள் வளர்ந்துருக்கல, கொஞ்சமாச்சும் மேல் மாடியில் மசாலா இருக்கா அவனுக்கு? ஏய், என்ன வாய் ரொம்ப நீளுது? அப்படி தாண்டா நீளும். ஆளையும் மூஞ்சியும் மோரக்கட்டையும் பாரு. உன்னை போய் துரத்தி லவ் பண்ணேன் பாரு. என் புத்தியே செருப்பால் அடிக்கணும். எது, லவ் பண்ணுறியா? ஆமாண்டா மாஃபியா மடகாஸ்கர். ஏய் வேணாண்டி, ரொம்ப பேசிகிட்டு இருக்க. அப்படி தான் பேசுவேன். என்ன பண்ணுவ நீ? அப்படி 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா நாங்கள் பயந்துருவோமா? ஆளை பாரு. உன்னை 4 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஆனால் நீ ஒரு குட்டி லூப் ஹோல் கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற. நானும் எப்படியாச்சும் உன்கிட்ட வந்துடலான்னு ஒவ்வொரு தடவையும் வருவேன். ஆனால் நீ ஈஸியாக என்னைய விட்டு நவுண்டு போயிடுவேன். இன்னைக்கு தான் நீயா என்னைய கிட்னாப் பண்ண. நானும் சரி அடிச்சது சான்ஸுன்னு ரொம்ப சந்தோஷமாக வந்தா நீ பாட்டிக்கு உன் சோக கதையெல்லாம் சொல்லி என்னைய ஹர்ட் பண்ணுற. சரி ஓகே, அதை கூட விடு. நான் தான் தேவையில்லாமல் ஏதோ பேசி உன் பாஸ்டெல்லாம் கிளறி விட்டுட்டேன். சரி, அதுக்கப்புறம் உன்னை சாப்பிட வைக்கலான்னு ட்ரை பண்ணா சாருக்கு அவ்வளோ பிகுமாயிரேன்னா உன்னை சாப்பிட வைக்கிறதுக்கு நானும் இந்த நாயும் கெஞ்சணுமா உன்கிட்ட? இங்கே பாரு, இதுக்கப்புறமும் நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, இப்போ நான் உன்னைய பிடிச்சிருக்குன்னு சொன்னனால இந்த மார்னிங் 6 to ஈவினிங் 6 12 ஹவர்ஸில் உன்னைய எனக்கு பிடிச்சதுன்னு அர்த்தம் கிடையாது. உன்னைய முன்னாடியே எனக்கு பிடிச்சிது, இப்போ பிடிச்சிருக்கு, இனி எப்பவும் பிடிக்கும். உன்னோட பாஸ்ட்டை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு நீயே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்ட. அதெல்லாம் நீ சொன்னக்கப்புறம் உன் மேலே இருந்த லவ் இன்னும் கூடி போச்சு. அதனால இனி நோலாம் சொல்லிட்டு இருக்காம ஒழுங்கா என்னைய மேரேஜ் பண்ணிக்கோ. முதல்ல என்னைய லவ் பண்ணு, அதுக்கப்புறம் என்னைய கல்யாணம் பண்ணு. புரியுதா? ஏய் என்னடி நல்லா நடிக்கிற? உங்கள் அப்பன் கமிஷனர் உங்ககிட்ட சொல்லி விட்டானா? அவனால் என்னைய பிடிக்க முடியலன்னு உன்னைய வச்சு என்னை வளைச்சு போட பார்க்குறானா? எது? ஹேய், இல்லை, எனக்கு புரியல. நான் என்னோட உண்மையான ட்ரூவான லவ் ஃபீலிங்ஸை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடானா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஸ்கிரிப்டை நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க. எனக்கு நம்பிக்கை இல்லடி. எனக்கு என்னமோ உங்கள் அப்பன் சொல்லி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். இதோ இந்த ஜேகேவை என்னால் பிடிக்க முடியல, அதனால உன்னைய அவன் கிட்னாப் பண்ணான்னா அவனை நைஸாக லவ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துரு. அவனை பிடிச்சி கொடுத்து நான் போலீஸில் நல்ல ஸ்டார் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதான் நீ இப்போ என்கிட்ட இப்படி வலிஞ்சு பேசிகிட்டு இருக்கிற. எடு செருப்ப நாயே, உன்கிட்ட இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? இரு, உனக்கு எப்படி நம்பிக்கை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து லிப்லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்ன இப்போ வச்சு என்ன நம்புறியா? நம்புகிறேன். இதுக்கு மேலேயும் நம்பலைன்னா எப்படி? எனக்கு முன்னாடியே தெரியும் நீ என்னைய லவ் பண்ணுறேன்னு. எது தெரியுமா? தெரியும். இப்போ இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடியே. அட பாவி ராஸ்கல், தெரிஞ்சுட்டே ஏன்டா என்னைய அலைய வச்ச? பின்ன நீ உண்மையாகவே என்னைய லவ் பண்ணுறியா? இல்லை என்னோட பணத்துக்காக, இல்லை என்னோட காசுக்காக, இல்லை என்னோட அந்தஸ்துக்காக என்னைய லவ் பண்ணுறியான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் 4 வருஷம் உன்னைய கண்டுக்காத மாதிரியே சுத்தல்லே விட்டேன். ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. அதான் இப்போ அலெக்ஸ் உன்னைய கடத்தணும்னு எனக்கு ஆஃபர் கொடுத்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரின்னு சொன்னேன். உன்கிட்ட பேச சான்ஸ் கிடைக்கும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி உன்னைய தூக்குனதும் நீ பாட்டுக்கு லொடலொடன்னு பேசிகிட்டே இருந்த. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன்னைய பார்த்துக்க சொல்லி மெய்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போனேன். அவங்களும் உன்னைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு வரவும் ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. அங்கே ஒரு மிஷன் ஃபெயிலியர். அந்த கடுப்பில் டென்ஷனில் வந்தனா நீ அங்கே ஜாலியாக எல்லார் கூடயும் பேசிகிட்டு இருந்த. எனக்கு அது பிடிக்கல. என் பொண்டாட்டி என்கிட்ட மட்டும்தான் சந்தோஷமாக பேசணும்.
அதை விட்டு நீ எல்லாரு கூடயும் பல்லிழிச்சு பேசிகிட்டு இருந்தனா அந்த கடுப்பாச்சு. அதான் அங்கே கத்திட்டு உன்னை ரூமுக்கு கூப்பிட்டு வந்தேன். ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்ததே உன் கூட கொஞ்சம் ஜல்சா பண்ணலான்னு தான். முன்னாடி அதுக்கு ரீசன் இல்லை, இப்போ ஒரு ரீசன் கிடச்சிச்சு. என் மேட்ஸ் கூட நீ எப்படி பேசலான்னு ஒரு சண்டை எடுத்து அதில் உன்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் நீ அதுக்குள்ளே என் பாஸ்ட் எல்லாம் கேட்ட. நானும் சொன்னேன். சொல்லி முடிக்கவும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால அப்படியே என்னோடய ரூமுக்கு போயிட்டேன். என்னோடய பழைய மெமரிஸ், நான் சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டம், இந்த பொசிஷன் வர்றதுக்காக எத்தனை பேர்கிட்ட எவ்வளோ அடி வாங்கினேன்னு யோசிச்சு என்னோட பழசெல்லாம் ஞாபகம் வந்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கடுப்பில் இருந்தேன். நீயா வந்து சாப்பிடுன்னு வந்து கெஞ்சினேன். நானும் சரின்னு உனக்கு கம்பெனி கொடுத்தேன். இருந்தாலும் ஒரு டவுட்டு. சரி, நீ என்னைய லவ் பண்ணுறேன்னு உன் வாயாலே சொல்லிட்டேன்னா நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன்ல. அதனால தான் உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக இவ்வளோ நேரம் சீனை போட்டேன். எப்படியோ சொல்லிட்ட. இனி என்ன? இனி ரொமான்ஸ் தாண்டி சொலா குட்டி. வா. ஏய், என்ன? நான் கமிஷனரோட பொண்ணு, ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குடி. என் கமிஷனர் மாமனாரோட ஒரே புதல்விய. வா, உனக்காக மாமன் பெட்டில் நிறைய வித்தை கற்று வச்சிருக்கேன். ஒன்று ஒன்றா இறக்குறேன் அப்படின்னு அந்த ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிடுறான். ஓகேடா ஆர்மிஸ், இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் அண்ட் இதுக்கு போனஸ் ஒன் ஷாட் வேணும்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு விஷயம், என்னோட எல்லா ஸ்டோரி லைன்லேயும் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நான் கன்வே பண்ணியிருப்பேன். இட் இஸ் அ மாரல் அட்வைஸ். ஸோ எதுக்காக நான் இப்போ இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் யாருக்கெல்லாம் கமெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டில் நான் இதுவரை போஸ்ட் பண்ண ஸ்டோரியில் நான் கன்வே பண்ண அட்வைஸை கரெக்டாக யார் சொல்கிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் டிஎம் பண்ணி அண்ட் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரிஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் கமெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். பட் only on கண்டிஷன், நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ்லேயும் நான் கன்வே பண்ண நினைக்கிற அட்வைஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணணும். அது ஒன்று தான். ஓகேடா, சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். மீட் யூ ஆல் சூன் இன் அன் அப்கமிங் FF. Until then, tata bye bye armies.